உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, திருட்டு லாட்டரி வித்தவங்க, போதைப் பொருளை விற்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு அமைச்சர்களா இருக்காங்க, ஜோக்கர்களா இருக்காங்க, ஜோக்கர் கூட்டம் அப்படின்ற மாதிரி. குமுட்ட அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், பட்ஜெட் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? அப்படியே பட்ஜெட்டை கொண்டு போய் கலைஞர் சமாதியில் வச்சு கும்பிட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கும்னு கேட்டி எங்கள் பதில் சொல்லிடுவார். காங்கிரஸுக்கு கூட்டணி நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி கடந்த 5 வருடமாக இந்த காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனையை ஒரு துளி கூட பேசலை. விவசாயிகள் எத்தனை பேர் போராடினாங்க, எதுவுமே பேசாமல் அவங்க ஆட்சியில் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதைத்தான் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு இவங்க மன பிராந்தி சொல்லுது. விஜய் அவர்களை வந்து மத சார்ந்து சாயல் பூசுற மாதிரி பேசியிருக்காரு. ஜோசப் விஜய் அப்படின்னு ஏன் இப்போ வந்து அவர் வைக்கிறாரு? சீமான் என்கிற செபஸ்டின் சைமன் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த செபஸ்டின் சைமன் அப்படிங்கிற பேரை இப்பவும் சொல்ல கூச்சப்படுறாரு. மத ரீதியாகவும் இருக்கலாம், ஜாதி ரீதியாகவும் இருக்கலாம். சட்டமன்றத்தில் போய் உட்காந்தா தானே மக்கள் பற்றியில் பேச முடியும், மக்கள் பிரச்சனையை பேச முடியும், மக்களின் நாயகனாக முடியும். அப்போ அதுக்கு என்ன வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யலாம். சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு செய்யாமல் எங்கே எப்படி பண்ணால் பணம் கிடைக்குமோ அதை செஞ்சால். ஆனால் இவர் வந்து அரசு வேலை கொடுப்போன்னா நீங்கள் வாங்க ராஜா, அரசு வேலை கொடுங்க, பட் அதுக்கு நீங்கள் வரணும்ல. எந்த தலைவனாக இருந்தாலும் மக்கள் கேள்வி கேட்பாங்க, இந்த கார் எப்படி வந்துச்சு, உனக்கு எந்த தொழில் இருக்குது, சினிமா விட்டு வந்து பல வருஷம் ஆகிடுச்சு, ஒய்ஃபுக்கு எந்த தொழிலும் கிடையாது, அப்படின்னு ஏன் இப்படி வருது? அவரே சொல்கிறாரு, என்னோட மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாரு, நடையிலே சொல்லிப்பார். யார் அந்த மாப்பிள்ளை, ஏன் வாங்கி கொடுக்குறாரு? மக்கள் கேட்க தான் செய்வாங்க. ஆனால் நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கணும். சினிமா நடிகனுக்கும் உங்கள்கிட்ட இருந்து போன அந்த 4% ஓட்டு அங்கே தான் தெரியும். திமுகவில் போன ஒரு 10%, அதிமுகவுக்கு போக வேண்டிய ஒரு 10%, பிற கட்சிகளுக்கு போக வேண்டிய ஒரு 10% சேர்த்து தான் அங்கே அவ்வளோ பர்சன்டேஜ் வந்துருக்கு. போர் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது 15 வருஷமாக. மக்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் என்ன வேணும், நம்ம வெற்றி பெற்று உள்ளே போகணும்னா என்னென்ன, எப்படி காய் நகர்த்தணும், அதை காய் நகர்த்தணும். இங்கே பிரபு நிற்கிறாரா, பிரபு வந்து ஜெயிச்சிருவாரா, ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாரா? அப்போ நான் அங்கே போய் நிற்கிறேன் காரைக்குடி, அப்போ பிரபு தோற்றுருவார்ல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிச்சிருவார்ல அங்கே. ஏன்னா ஏற்கனவே நிற்கிறது அங்கே அமமுகவுக்கு நின்றவர் அதிமுகவுக்கு நிற்க போகிறார். ஸோ அப்போ அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு, அப்போ இங்கே பணம் எவ்வளோ லம்பா கொடுங்க, நான் ஓட்டை பிரிக்கிறேன். சித்திரவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடகவியலாளர் வினோத் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அபிநயா. சார், இன்னைக்கு தஞ்சாவூர்ல வந்து திமுக வந்து விவசாயிகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க, தாவேக அரசை கண்டித்து. அதுல வந்து உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, திருட்டு லாட்டரி வித்தவங்க, லாட்டரி சீட்டு வித்தவங்க அப்படின்ற மாதிரி பேசி போதைப் பொருளை விற்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு அமைச்சர்களா இருக்காங்க, ஜோக்கர்களா இருக்காங்க, ஜோக்கர் கூட்டம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. புரியுது. திருட்டு லாட்டரி விற்றவங்க, திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தவங்க, இவங்க கையில் தான் இருக்குது தமிழ்நாடு. இதுக்கு முன்னே ஆண்டவங்களும் திருட்டு ரயில் ஏறி வந்தவங்க அப்படின்னு நான் சொல்லலை, பரவலாக பேசிக்கிட்டாங்க. அதுக்கு இன்னும் அவங்க வந்து இன்னும் குற்றச்சாட்டுக்கு வந்து சரியான இதுதான் இப்படி தான் வந்தார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வரலாற்றுப்படி என்னென்னா, கலைஞர் அவர்கள் வந்து கதை எழுதுகிறதா சினிமாக்குள்ளே வந்தார். ஒரு சினிமா கூத்தாடி, அந்த மாதிரி அவரும் சினிமா கூத்தாடி தான். அதேமாரி அதில் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கலங்கும்போது அப்படியே அரசியல்களில் சில விஷயங்களை எழுதி, நான் அவசரம் எழுதி தரேன், பேச்சாளருக்கு நான் எழுதி தரேன்னு சொல்லி அப்படியே ஸ்டெப்னியாக வந்தவர் கட்சியை தூக்கி இப்போ ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதல்வர்னு ஆகிட்டார். அப்போ அவரை என்ன சொல்லலாம்? அதேமாரி இன்னொருத்தர் விஷயத்த வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் வந்து திருப்பதியில் போய் கும்பிட்டு வந்திருக்கிறாரு. அதை வந்து விமர்சிக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர்லாம் நமக்கு இருக்காங்க. நான் அதை விட குமுட்ட அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், பட்ஜெட் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? அப்படியே பட்ஜெட்டை கொண்டு போய் கலைஞர் சமாதியில் வச்சு கும்பிட்டாங்க. அப்போ கலைஞர் சமாதியில் கும்பிட்டா எல்லாமே நல்லா வந்துருமா? அப்போ இந்த பட்ஜெட்டை வந்து பட்ஜெட்னா அப்போ அதை வந்து எதையுமே மூட நம்பிக்கை எதுவுமே இல்லாமல் மதசார்பற்று அரசுக்கான ஒரு இதாக இருந்துச்சுன்னா எதுக்கு அங்கே கொண்டு போய் வச்சு வணங்கணும்? சமாதியில் போய் எதுக்கு வணங்கணும்? அப்போ வினோத் அப்படிங்கிறவர் அவரோட நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்தை செய்யும்போது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி பேசிட்டு அமைதியாக இருக்கிறத விட்டு
இது அரசியல் பேசினா இன்னும் நிறைய பேசலாம். அந்த மாதிரி நீர்வளத்துறை அமைச்சரும் வந்து பத்திரிகையாளரை வந்து பார்க்கவே வரமாட்டேங்கிறாரு. வந்தாலுமே கேள்வி கேட்டா ஓடிடுறாரு பயந்து அப்படின்ற மாதிரி அவரையுமே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவராதும் நமக்கு என்ன தெரியும், இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறத பத்திரிகையாளர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை ஆராய்ந்துட்டு இன்னும் இருக்குது, இன்னும் வருடங்கள் இருக்குது. 5 வருடங்கள்ல இன்னும் 1 வருடம் 6 மாதமே ஆகலை. ஸோ அப்போ அதெல்லாம் இருக்கும்போது ஏன் அவசரப்படணும்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்க முன்னாடியே எங்கள் பதில் சொல்லிடுவார். இப்போ ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, ஆனால் அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்களோ அதுக்கு பதில் இந்த கொஸ்டின்லேயே சொல்லிடுவார். பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்குறாங்கன்னே தெரியாமல் பேசினவர் தான் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தப்போ. அப்போ அந்த மாதிரி போய் அதெல்லாம் கலாய்க்கப்பட்டது. அப்போ இப்போ செய்தியாளர்களுக்கும் ஸ்கிரிப்டு, இந்த கேள்வி கேட்டால் இவர் இந்த பதில் சொல்லணும் அப்படின்னு ஸ்கிரிப்ட். ஆனால் இவர் மறந்துட்டார். அவங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லாமல் அதுக்கு அடுத்து கேட்கக்கூடிய கேள்வியோட பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. பின்னாடி இருந்துட்டு 4 பேர் இருப்பாங்கல்ல, இல்லை 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 இது அடுத்து சொல்லணும் சமாளிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தெரியாததை தெரியுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போகிறது தப்பே கிடையாதுல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ விவசாயிகளுக்காக வந்து குரல் கொடுக்கல, கர்நாடகா கிட்ட போய் பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கர்நாடகா போய் பேச பயமா அவருக்கு அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க சார். காங்கிரஸ் கட்சி இருக்கிறனாண்டி கர்நாடகாவில் பயப்படுறீங்களா? கூட்டணி விட்டு போயிருமா? அதைத்தான் அப்போ திமுக என்ன செஞ்சதோ அதை இவங்க செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்றது. காங்கிரஸுக்கு கூட்டணி நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி கடந்த 5 வருடமாக இந்த காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனையே ஒரு துளி கூட பேசலை. விவசாயிகள் எத்தனை பேர் போராடினாங்க, எதுவுமே பேசாமல் அவங்க ஆட்சியில் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதைத்தான் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு இவங்க மனப்பிராந்தி சொல்லுது. பிராந்தினா அந்த பிராந்தி அது கிடையாது, மனப்பிராந்தி, அவங்களோட மனப்பிராந்தி. ஓகே. ஆனா இவங்க திமுகல வந்து நாங்க சட்ட ரீதியா போறோம், பேச்சுவார்த்தையில அவங்க கிட்ட போயிட்டு பேச முடியாது, சட்ட ரீதியா கொண்டு போனாதான் இது வந்து சரியான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு. சட்ட ரீதி என்ன சட்ட ரீதி போனாங்க? ஒரு சட்ட ரீதியும் போகல. அங்கே ஒரு மேல்முறையீடு கூட உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்ட்ராங்காக போய் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போ இந்த 3ஆம் தேதி இன்னைக்கு வந்து நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு. புரியுதுங்களா? அப்போ இவர் சொல்ல போகிறாருங்கிறத முன்னாடியே ஸ்பை வச்சு தெரிஞ்சுட்டு உடனே அவசரமாக திமுக வந்து மனு கொடுக்க போதாமா. அது நீங்கள் அரசாக இருக்கும்போது பண்ணியிருக்கலாம்ல. இந்த அவசரம் அரசாக இருக்கும்போது பண்ணியிருந்தா நீதிமன்றம் எல்லாத்தையுமே இப்போ இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் எவ்வளோ துரிதமாக செயல்படுறாங்க. கேஎன் நேரு வழக்கில் இந்த டேட் வரைக்கும் இவரை கைது பண்ணக்கூடாது, செந்தில் பாலாஜியை இப்படி கைது பண்ணக்கூடாது, ராஜா மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு நீதிபதியால் பேச வைக்கும்போது ஏன் இந்த காவேரி விஷயத்தை பேச முடியாதா? அந்த 2 பேரும் சேர்ந்து ராகுல் காந்தியும் சரி மு.க. ஸ்டாலின் எல்லாருமே சேர்ந்து பீகாரில் போய் பயங்கரமாக ஓட்டு கேட்டு பீகாரில் இருந்த அந்த கட்சியும் ஒழிச்சிட்டு வந்துட்டாங்க. பட் அப்படி நெருக்கமாக அண்ணன் தம்பியாக இருந்தவங்க ராகுல் காந்திகிட்ட சொல்லி ஏன் காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய கர்நாடகாவில் அப்போவே சால்வ் பண்ணியிருந்தா இப்போ திரும்ப முதலமைச்சர் சேரில் அவர் உட்காந்துருக்கலாம். கரெக்டு தான். இப்போ என்னென்னா வீட்டில் இருக்கிறாரு, தனிமையில் இருக்கிறாரு. இவர் கூட உதயநிதி சொல்லியிருக்கிறாரு. திமுக குற்றச்சாட்டே அதுதான், ஸ்டாலின் குற்றச்சாட்டும் அதுதான். முதல்வர் வந்து தனிமையில் இருக்கிறாருன்னு. முதல்வர் தனிமையில் இல்லை, அவர் டெய்லி ஒவ்வொரு விஷயத்தில் அவருக்கு தெரியாதது தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னென்ன நடக்குது ஒவ்வொரு துறை வாரியாக போய் அவர் ஆய்வு பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா. ஸோ அவங்கெல்லாம் நல்ல கூட்டமும் நல்ல வரவேற்போடு தான் இருக்கிறாங்க. அப்பா தான் இன்னும் முகத்தை காட்டாமல் சும்மா வாய் வழியாக ட்விட்டர் மூலமாகவும் இல்லைன்னா இந்த மாதிரி செய்தியில் இப்படி சொன்னாருன்னு போட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து பல விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க. அதில் இப்போ சீமானும் வந்து கூட இணைஞ்சிருக்காரு சார். அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இதுவில் பேசும்போது விஜய் அவர்களை வந்து மத சார்ந்து சாயல் பூசுற மாதிரி பேசியிருக்காரு. ஜோசப் விஜய் அப்படின்னு ஏன் இப்போ வந்து அவர் வைக்கிறாரு? படங்கள்லாம் வந்து விஜயின் தானே வச்சிருக்காங்க, ஏன் அப்பவே வந்து ஜோசப் விஜய்னு வைக்க வேண்டியது தானே? இப்போ ஒண்டி ஏன் வந்து அவர் கோவில் சர்ச்சுன்னு போறாரு, அப்போவே வந்து போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவர் மட்டும் அந்த நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் அரசு சார்ந்த சில தகவல்கள், அதுகளெல்லாம் சீமான் என்கிற செபஸ்டின் சைமன் அப்படின்னு என் பேர் இருக்கு. அந்த செபஸ்டின் சைமன் அப்படிங்கிற பேரை இப்பவும் சொல்ல கூச்சப்படுறாரு. உங்கள் பேர் சைமனா அப்படின்னு கேட்டால் யார் அது அப்படின்னு கோவப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி. அப்போ அவர் பேரை ஏன் சொல்ல கூச்சப்படுறாரு? சீமான் அப்படின்னா நான் சொல்லி வருவேங்கிறாருல. அப்போ அந்த பேரை ஏன் மறைக்க பார்க்குறாரு? அது கிறிஸ்டின் பேருங்கிறனாண்டி கரெக்டு தானே. அவர் அந்த பேர் வந்து இது வரைக்கும் விஜய்ன்னு இருந்தது. இதுக்கு நிறையா பேர்கள் வந்து அந்த சினிமாக்குங்கும்போது சிம்பிளாக தான் இருந்திருக்கும். இப்போ
விஷால்லாம் இருக்கிறாங்க, அவங்க பேர் கூட அவங்களோட கம்யூனிட்டி பேர் வரும். அதை போட்டுட்டு படத்தில் நடிச்சிருக்காங்களா, இல்லை அப்போ ஜாதி பேர் போட்டு நடிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி வரலாம். அதெல்லாம் கிடையாது. அப்போது அந்த டைமில் அவர் விஜய் அப்படிங்கிறது சுருக்கமாக கூப்பிட்ற பேரை போட்டு சினிமாவில் வந்திருக்கலாம். இப்போ முதல்வர் ஆகும்போது சர்டிஃபிகேட்டில் இருக்க பேரை போட்டு தான் நான் கூப்பிடணும். இப்போ நம்மளே போய் ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா, இப்போ கிரிக்கெட்டில் எடுத்துக்கோங்க, சச்சின் டெண்டுல்கர், சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் அப்படின்னு வருது. அப்போ ஒவ்வொருத்தரோட அப்பா பேருமே அந்த பேர் கூட தான் சேர்ந்து தான் அதில் கிரிக்கெட் பிளேயரோட இதெல்லாம் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பேர் வந்து ஒரு அரசு ரீதியாக போகிறோம், நம்ம முழு பெயரை பயன்படுத்துவோம். அவங்க சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குதோ அதை பயன்படுத்தி இருக்கிறாரு. உடனே இதை மத ரீதி, ஆமாம் மத ரீதியாகவும் இருக்கலாம், ஜாதி ரீதியாகவும் இருக்கலாம். சட்டமன்றத்தில் போய் உட்காந்தா தானே மக்கள் பற்றியில் பேச முடியும், மக்கள் பிரச்சனையை பேச முடியும், மக்களின் நாயகனாக முடியும். அப்போ அதுக்கு என்ன வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு செய்யாமல் எங்கே எப்படி பண்ணால் பணம் கிடைக்குமோ அதை செஞ்சால் நேற்று கூட ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. நான் சட்டமன்றத்துக்கு போய் பேச வேண்டியவன், பேச முடியலை, அதனால இங்கே பேசுகிறேங்கிறாரு. அப்போ சட்டமன்றத்துக்கு போகணும்னா கொஞ்சம் அரசியல் சாணக்கியத்தனை வேணும். விஜய் அவர்களுக்கு இப்போ வந்தவருக்கு இருக்குது, 15 வருஷமாக இங்கே இருந்த உங்களுக்கு எங்கே இருக்குது? ஸோ எல்லாருமே வந்து சினிமா மோகத்துல வந்து உங்களுக்கு ஆட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரும் சினிமா மோகம் தான், குடும்ப படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாப்புல, நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இவரையும் மக்கள் ஆதரித்தார்கள். முதல்வர் விஜய் அவர்களையுமே அப்போ சொன்ன மாதிரி அவருக்கும் ஒரு பிராண்டு, தமிழ் சினிமாவில் அவர் ஒரு பிராண்டு தான். ஸோ அதுக்கான வாக்குகள் பிராண்டாக இருக்கிறனாடி வாக்குகள் வந்துருமான்னா அப்படி கிடையாது. அவர் பேசுகிறத மக்களுக்கு நம்பணும். இப்போ இருக்கக்கூடிய வெற்றிடமாக இருக்குது. இவர் கூட சொன்னார், நம்ம வந்து திராவிடத்துக்கு எதிராக போர் செஞ்சோம், ஆனால் அதை வந்து இவர் இன்னொருத்த வந்து அதை வெற்றியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ நம்ம வந்து தோற்றடிக்கிறோம் அப்படிங்கிற மீனிங்கில் பேசியிருக்கிறாரு. உண்மைதான், அங்கே போர் செஞ்சிட்டே இருக்கக்கூடாது 15 வருஷமாக. மக்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் என்ன வேணும், நம்ம வெற்றி பெற்று உள்ளே போகணுன்னா என்னென்ன, எப்படி காய் நகர்த்தணும், அதை காய் நகர்த்தணும். இங்கே பிரபு நிற்கிறாரா, பிரபு வந்து ஜெயிச்சிருவாரா, ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாரா, அப்போ நான் அங்கே போய் நிற்கிறேன் காரைக்குடியில், அப்போ பிரபு தோற்றுருவார்ல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிச்சிருவார்ல அங்கே. ஏன்னா ஏற்கனவே நிற்கிறது அங்கே அமமுகவுக்கு நின்றவர் அதிமுகவுக்கு நிற்க போகிறாரு. ஸோ அப்போ அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு, அப்போ இங்கே பணம் எவ்வளோ லம்பா கொடுங்க, நான் ஓட்டை பிரிக்கிறேன். இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அரசியலில் வந்துட்டு மக்களுக்கு பேச முடியல அப்படிங்கிறத வந்து சீமான் சொன்னாருன்னா ஏற்புடையதாக இருக்காதுல்ல. அதுவும் ரொம்ப ஆக்ரோஷமா கத்தி நான் அந்த மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அரசு வேலையை தரோம், அதை வேணான்றீங்க, 4000 கொடுக்குறேன்றாங்க, அவங்க பின்னாடி போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி. அரசு வேலையை தாங்க, பிரச்சனை கிடையாது. அரசு வேலையை தரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, மக்கள் நம்பணும்ல. இப்போதைக்கு திராவிட அரசாங்கம் கொண்டு வந்து ஒரு 1000 ரூபா கொண்டு வந்தாங்க. அடுத்து இப்போ இவங்க வந்து அது 2000 சில்லரை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு குச்சி ஐஸ் கொடுத்து பழகிட்டா அதை உடனே நிறுத்த முடியாது. அடுத்த நாள் கடையில் பார்க்கும்போது கேட்க தான் செய்யும். ஸோ அப்போ அவங்களுக்கு இதை கொடுக்கணும். அது 5 வருஷமாக கிடைச்சது கிடைக்காம போனால் அவங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் ஆகும். அது மக்கள் போனால் மக்களுக்கு போகிறதுல எந்த தடையும் இல்லைங்கிறதுனாடி இவங்க கொடுக்குறாங்க. இவங்களோட கொள்கையாக அது வரல, ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம், இந்த பிள்ளை இதுதான் சாப்பிடும் அப்படின்னா அந்த சாப்பாடு அதுக்கு கொடுத்து தான் வேறு சாப்பாட்டை பழக்க முடியும். கரெக்டு தானே? ஸோ அந்த ஒரு ரீதியில் தான் தமிழக வெற்றி கழகம் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க, இந்த உரிமை தொகை. ஆனால் இவர் வந்து அரசு வேலை கொடுப்போன்னா நீங்கள் வாங்க ராஜா, அரசு வேலை கொடுங்க, பட் அதுக்கு நீங்கள் வரணும்ல. மக்கள் வந்து ஃபஸ்ட்டு இவங்க வந்த புதுசுலலாம் 2014 பார்த்தீங்கன்னா 1% கிட்ட வாக்கு கிடச்சிருச்சு, 1.6 அந்த மாதிரி கிடச்சிது. அடுத்து பார்த்தோம்னா ஒரு 2019 பார்க்கும்போது 4% கிட்ட கிடச்சி, 2021 24 வந்து நல்லா 8% வந்துட்டாங்க. அப்போ 8% வந்தாங்கன்னா 8% இவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 8% சும்மா கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி, எந்த இதுவுமே கிடையாமல் 8% வாக்குங்கிறது சீமானுக்கு பெரிய ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த இதை வந்து எப்படி பேசுகிறாரு, அப்போது மக்களை வந்து மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படி பேசினார். ஓகே, சரிதான். ஆனால் இடையில எப்படி பேசுகிறாரு தெரியுமா? உங்ககிட்ட பேசுகிறதுக்கு சுடுகாட்டில் போய் பேசியிருந்தா கூட 4 போனால் எழுச்சி வந்தால் எனக்கு ஓட்டு போட்டிருக்கும். இல்ல சார், அது வந்து தோல்வியில கொஞ்சம் தோல்விக்கு முன்னாடியே ஓட்டு, இது காலங்காலமா எனக்கு ஓட்டு போடலன்னு சொல்லி அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. இது எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசல, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசல. 15 வருஷமா தோத்துட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட இப்படி கத்தி பேசுறதுக்கு நான் சுடுகாட்டில் போய் பேசியிருக்கலான்னு சொல்லி இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறாரு.
இப்படி பேசினா மக்கள் கோச்சுப்பாங்கல்ல. 8% கொடுத்துருக்கு, அடுத்து இன்னும் ஆக்கப்பூர்வமாக பேசு அப்படிங்கும்போது ஆக்கப்பூர்வமாக பேசுகிறது கிடையாது. விஜயை விமர்சிக்கலாம், தாவேகா கட்சியை விமர்சிக்கலாம், எல்லா அரசு கட்சிகளும் எல்லா அரசுமே வந்து எல்லா கட்சிகளும் ஒரு அந்த அரசை வந்து விமர்சிக்கணும். அப்படின்னா தான் அந்த அரசு வந்து சரியான அரசாக இருக்கும். சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கலைஞரை விமர்சித்திருக்கிறாரு, ஜெயலலிதா, மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, இந்த மாதிரி எல்லா முதல்வர்களையுமே விமர்சனம் செய்தவர் இவர். இவருக்குன்னு ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்கும் இருந்தது. அதை தான் அந்த 8% கொடுத்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே வந்து இந்த விஜய் அவர்கள் மீது இவங்க வந்து ஒரு வன்மம் தெளிப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மோசமான ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுனால வேண்டி இந்த நாள் இன்னும் குறையும். ஸோ இப்போ வந்து இடைத்தேர்தலில் வந்து அம்பாசமுத்திரத்தில் சீமான் வந்து போட்டின்னு சொல்கிறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? திரும்ப வந்து அடி வாங்க போகிறாரு, மரண அடி வாங்க போகிறாரு. ஏன்னா ஏற்கனவே அந்த அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் வந்து அங்கே தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிருக்கிறாரு. அங்கே அவர் வெற்றி பெற்றாருன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்தை வச்சும் வெற்றி பெறலை. இதுக்கு முன்னே ஜெயலலிதா அம்மாவோட வழிகாட்டுதலோடு வெற்றி பெற்றார். ஆனால் கட்சியே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போதும் ஜெயலலிதா அம்மா இல்லாமலும் 21லையும் 24லையும் இவரால் வெற்றி பெற்றது. புரியுது? அந்த ஊரில் போனால் இந்த மாதிரி இவர் தான் நல்லது பண்ணுவார். அந்த ஊரில் அந்த தொகுதியில் என்னென்ன தேவைகளோ ரோடு எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்குறாப்புல. எல்லா ஃபெசிலிட்டியும் என்னென்ன தேவை, தண்ணி, நீர்வளம் அந்த தொகுதியை அடிச்சிக்கவே முடியாது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் காஞ்சு கருவாடு ஒரு பக்கம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த அம்பாசமுத்திரத்தில் வரக்கூடிய பாபநாசத்தில் இருந்தும் தாமிரபரணி அது வழியாக தான் போகுது. அந்த நீர்வளங்கள் எல்லாம் எப்படி கரெக்டாக சரியான முறையில் பாதுகாக்கணும், எப்படி விவசாயிகளுக்கு அங்கே பயனுள்ளதாக இருக்கணுங்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து பண்ணியிருக்காரு. நிச்சயம் அவர் தான் வருவார். அங்கே போய் அதிக பசங்கத்தனமாக மேலும் திமுக அதிமுக சார்பில் பொது வேட்பாளர் இன்னும் கொஞ்சம் மக்கள் ஊமை குத்திடுவாங்க. திரும்ப அரசியலில் காணாமல் போக வாய்ப்பு இருக்குது. இடைத்தேர்தலில் என்னை பொறுத்த வரைக்கும் அமைக்கிட்டு அமைதியாக உட்காந்து இருந்துட்டு அடுத்து அரசியல் பண்ணணும், விமர்சனம் பண்ணணும், அறிவுபூர்வமான விமர்சனம் பண்ணணும். சார், இப்போ திரள் நிதியில் தேநீர் கூட அருந்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சீமான் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன, எந்த மாதிரியானது? திறன் நிதியில் அதான் உண்மையாக சொல்லப்போனால் எல்லாத்தையும் விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் ஒரு கார் வச்சிருக்கிறது, அதை நம்ம விமர்சனமே பண்ணலை. இவங்க சார்ந்து விமர்சனங்கள் அடுத்த எதிர்த்தரப்பினர் எப்படி வைக்கிறாங்களோ இவங்க மேலே விமர்சனம் வைப்பாங்க. அதை தாங்கி தான் ஆகணும். ஏன்னா இவன் மேலே இப்படி பழி போடுறீங்க, நான் கார் வாங்கக்கூடாதா, நான் டீ குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை மக்களை வந்து கோவப்பட்டு கேட்கக்கூடாது. மக்கள் கேள்வி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், இவர் வந்து பல தலைவர்களை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. எந்த தலைவனாக இருந்தாலும் மக்கள் கேள்வி கேட்பாங்க. இந்த கார் எப்படி வந்துச்சு, உனக்கு எந்த தொழில் இருக்குது, சினிமா விட்டு வந்து பல வருஷம் ஆகி போச்சு, ஒய்ஃபுக்கு எந்த தொழிலும் கிடையாது, அப்படி இருந்து ஏன் இப்படி வருது? அவரே சொல்கிறாரு, என்னோட மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாருன்னு மேடையிலே சொல்லிப்பார். யார் அந்த மாப்பிள்ளை, ஏன் வாங்கி கொடுக்குறாரு? மக்கள் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் கோவப்பட்டுக்கிட்டு மக்களை வந்து திட்டி இருக்கிறாரு. அது ஏன் இப்படி கேட்குற, தற்கூரி கூட்டம் கேட்குது, ஒரு சினிமா நடிகனை கொண்டு வந்து வச்ச தற்கூரி கூட்டம் கேட்குது. அந்த சினிமா நடிகனுக்கும் உங்கள்கிட்ட இருந்து போன அந்த 4% ஓட்டு அங்கே தான் போயிருக்கு. திமுகவில் போன ஒரு 10%, அதிமுகவுக்கு போக வேண்டிய ஒரு 10%, பிற கட்சிகளுக்கு போக வேண்டிய ஒரு 10% சேர்த்து தான் அங்கே அவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு மக்கள் நீங்கள் வருவீங்கன்னு உங்களை நம்பி காத்திருந்த மக்களும் அங்கே போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவனுக்கு இருக்குன்னா இந்த மக்களை வந்து வசைப்பாடுவதை வந்து சீமான் வந்து நிறுத்தணும். ஒரே மேடையில் பன்முகத்தன்மையில் பல கோணத்தில் பேசுகிறாரு. அவருக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாரு, எதை விமர்சனம் பண்ணுறாருங்கிறது தெரியல. அதை சரி பண்ணிக்கணும். திரள் நிதியில் வந்து தேநீர் கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் சரக்கு பயங்கரமாக போவார்னு அது நம்ம சொல்லலை, அவங்க கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கட்சியிலேருந்து ஏகப்பட்ட பேச்சாளர்கள் அதிமுக, திமுக, தாவேகா, காங்கிரஸ்ன்னு சொல்லி நிறைய கட்சியில் போயிருக்கிறாங்க. நல்ல நல்ல பேச்சாளர்கள்லாம் அந்த கட்சியில் இருந்திருந்தாங்கள். இப்போ இருக்கிறது விமர்சனம் பண்ணுறது, இப்போ முன் நிறுத்தி வைக்கிறது சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, போப்பா 2-3 ஷோக்கு அங்கே விஜயை தாக்கு. நான் ஒரு மேடைக்கு போகிறேன், அங்கேயும் விஜயை தாக்குறேன். இது தவிர வேறு எதுவுமே இல்லாத மாதிரி கட்சியோட கொள்கையை இழந்து நிற்கிறாங்க. அந்த கட்சியில் இன்னொரு விஷயம் சொன்னார், திரள் நீதி வாங்கி தான் என் கட்சியை நடத்த முடியும். திரள் நீதி வாங்குறது தப்பு இல்லை. உங்கள் கொள்கையும் உங்களை நீங்கள் தலைவனாக வரணும் விரும்பும்போது அங்கே இருக்க தொண்டர்கள் வந்து அவர்களாக வந்து கொடுப்பது தப்பு கிடையாது. ஆனால் அந்த தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. சார், ஓகே சார், மேலும் இது போன்ற விவாதங்களில் மீண்டும் சந்திக்கலாம் சார்.